நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது என்று எழுதுகிறார். தேவனை போன்ற அந்த அன்பை வெளிப்படுத்தும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை கேட்கும்போது அது எளிதாக தோன்றலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கையின் நிஜமான சூழ்நிலைகளில் அதை நடைமுறைப்படுத்துவது எப்போதும் எளிதல்ல. சாலையில் ஒருவர் மரியாதையற்ற விதத்தில் நடந்து கொள்ளும் போது, நமக்கு அநியாயம் நடந்தது போல தோன்றும் போது, அல்லது மற்றவர்களின் சில பழக்க வழக்கங்கள் நம்மளை எரிச்சல் அடைய செய்யும் போது, நமது இயல்பான பதில் பொறுமையற்றதாக இருக்கலாம். சில நேரங்களில் நீண்ட காலமாக மற்றவர்களின் கடினமான வார்த்தைகளையும் நடத்தைகளையும் சகித்து கொண்டு இருப்பதால் நம் அன்பு சோர்ந்து போகலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை நீடிய சாந்தத்தோடு அன்பு கூற அழைக்கிறது. நம்முடைய விருப்பங்களையும் வசதிகளையும் மட்டும் நாடாமல் மற்றவர்களின் நன்மையையும் முக்கியமாக கருதும்படி கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் நீடிய சாந்தத்தோடு அன்பு கூறுகிறீர்களா? உங்கள் சொந்த நலன்களை விட மற்றவர்களின் நன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? அதுவே தேவனுடைய அன்பு. அந்த நீடிய சாந்தமுள்ள பொறுமையான அன்பால் நம் இருதயங்களை நிரப்ப தேவன் விரும்புகிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் மூலம் இந்த உலகம் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை காணும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் எங்கள் மேல் காட்டிய நீடிய சாந்தமுள்ள அன்பிற்காக உமக்கு நன்றி. நாங்கள் பொறுமையற்றவர்களாகவும் எளிதில் எரிச்சல் அடைகிறவர்களாகவும் மற்றவர்களின் குறைகளை சகித்து கொள்ள முடியாதவர்களாகவும் இருந்த நேரங்களுக்காக நீர் எங்களை மன்னியும். எங்கள் சொந்த விருப்பங்களையும் வசதிகளை மட்டுமே நாடாமல் மற்றவர்களின் நன்மையையும் முக்கியமாக கருதும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். கடினமானவர்களிடம் அன்பு கூறவும், எங்களை புண்படுத்தியவர்களிடம் கிருபையோடு நடக்கவும், மற்றவர்களின் பலவீனங்களை நீடிய சாந்தத்தோடு சகித்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நாங்களும் ஒருவரையொருவர் அன்பாய் இருக்க கற்றுத்தாரும். எங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் உமது அன்பு வெளிப்படட்டும். இந்த உலகம் எங்கள் வாழ்க்கையின் மூலம் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை காணும்படி உமது பொறுமையான அன்பால் எங்கள் இருதயங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 14 நவம்பர் 2024 நான்சி டிமோஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.